சென்னை அடுத்த பூந்தமல்லியில் மெட்ரோ ரயில் பால கட்டுமான பணிக்காக பழக்கடைகள் அகற்றப்படும் நிலையில் உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று கூறி மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலவேல். தற்போது சென்னை அடுத்த பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகே சுமார் 50 வருடங்களுக்கு மேலாக பல கடைகள் நடத்தி வரும் வியாபாரிகள் மெட்ரோ ரயில் கட்டுமான நிர்வாக அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சுமார் 100க்கும் மேற்பட்ட பல வியாபாரிகள் மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தற்போது பரபரப்பானது எழுந்துள்ளது. பூந்தமல்லியில் மெட்ரோ அமைவதால் 2ஆம் கட்ட பணி தற்போது நடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பழக்கடை வைத்திருக்கும் இடத்தை, அதாவது அந்த மெட்ரோ நிர்வாகம் நடக்கும் இடத்திற்கு அருகே பழக்கடை வைத்திருக்கும் வியாபாரிகளை மெட்ரோ நிர்வாகம் அங்கிருந்து அப்புறப்படுத்திய நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். இதனால் அந்த இடத்தை அதாவது மெட்ரோ நிர்வாகம் தன்வசப்படுத்தியுள்ளது. மேலும் பல வருடங்களாக இங்கு கடை நடத்தி வரும் இந்த வியாபாரிகள் சார்பில் தற்பொழுது அந்த கடையை அகற்ற சொல்வதால் உரிய இழப்பீடு கேட்ட நிலையில் வழங்கப்படவில்லை என கூறி அந்த வியாபாரிகள் தற்பொழுது மெட்ரோ அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்றால் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்து தற்போது போராட்டம் செய்து வருகின்றனர். குறிப்பாக வியாபாரிகள் இதையே நம்பி வாழும் இதையே நம்பி வாழ்ந்து வருவதால் தங்களின் குடும்ப வாழ்க்கை, அதாவது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு மேலும் தாங்கள் கேட்ட இழப்பீடை வழங்கவில்லை என்றாலும் பேருந்து நிலையம் அருகேயே பல வியாபாரம் செய்ய மாற்று இடம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் எனவும் அந்த வியாபாரிகள் வேண்டுகோள் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலவேல் சக்கரவர்த்தி. நன்றி சோமசுந்தரம், விரிவான விவரங்களுக்கு.